கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்கள் வாயின் அறிக்கையினால் விடுதலை உண்டாகும். வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10:10 வசனத்தில், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது விடுதலை. வாயை திறந்து பேசும் பொழுது இருளின் ஆவிகள் கவனிக்கிறது. வாயை திறந்து நீங்கள் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து நதியாக பாய்ந்து செல்வார். இன்னைக்கு அநேகர் செய்கிறது, வாயை திறந்து பேச முடியாத ஒரு அனுபவத்தில் இருப்பாங்க. மனதுக்குள்ள சோத்திரம் பண்றது நல்லதுதான், ஆனால் மனதில் விசுவாசித்ததை வாயை திறந்து செங்கடல் பிரிவதாக, எனக்கு முன்னாடி நிற்கிற மலையே நீ பிரிவாயாக என்று ஜெபத்தோடு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் அந்த மலையை பெயர்க்க பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகுமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இன்னைக்கு இந்த ஜெபத்தில் பல ஆண்டுகளாக பல காரியங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரி, ஒவ்வொரு முறையும் பவுல் தேவ மனிதன் அந்த இடத்தில் போகும் பொழுது பவுலை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தாள். பவுல் ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். கரெக்டானது தான் சொன்னாள். ஆனால் அவள்கிட்ட இருந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி, கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்த ஆவி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பவுலின் மேல் இருந்தார். நெடுநாளாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த ஆவியை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வாயை திறந்து பேசின பொழுது அந்த ஆவி அவளை விட்டு போனது. ஆம் தேவ ஜனமே, எத்தனை நாள் தான் குத்துக்களை வாங்கி கொண்டே இருப்பீர்கள்? எத்தனை நாள் தான் எதிரி உங்களை தாக்கி கொண்டே இருப்பான்? உங்களை யாராவது குறை சொன்னால் அது உள்ளத்தில் சென்று உங்கள் உள்ளத்தை வலிக்க பண்ணும். ஆனால் அனுதினமும் உங்களை குற்றப்படுத்தி 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 காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இயற்கையாகவே நாம் தனி அறையில் வந்து we will burst into tears. நம்ம அழுகையினால் நம்ம முகமெல்லாம் நனையத்தக்கதாக கதறி அழுவோம். ஏனென்றால் அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தில் நிரப்பி அது கண்ணீராக வெடித்து சிதறியது. அந்த கண்ணீர் வெளியே போகும் பொழுது அந்த கவலையெல்லாம் மறைகிறது. இதே போலதான் தேவ ஜனமே, இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்க குடும்பம் உங்களை குத்துகிறதா? நீங்க எழும்பி வரும்பொழுது நீங்க குத்தப்படுவீர்கள். பிசாசானவன் குத்தி கொண்டு இருப்பான். ஆனால் இந்த குத்துகளை வாங்கி கொண்டு அமைதியா இருப்பது நல்லதுதான். நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கு முன்னாடி அமைதியா இருப்பது நல்லது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று மனமுடைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு தேவ மனிதன் ஒரு அருமையான சகோதரிக்கு ஒரு ஆலோசனை சொல்லினார். அந்த அருமையான கம்பெனியில் இந்த சகோதரி வேலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த சகோதரி தேவனுக்கு பிரியமான மகள், தினமும் ஜெபிப்பார்கள். இந்த சகோதரனுடைய வேலைகளை திருட, ப்ரமோஷன்ஸை திருட சில நபர்கள் சதி செய்தார்கள். அதனால் மேலதிகாரி இந்த சகோதரிக்கு ப்ரமோஷன்ஸை கொடுக்காமல் கடினமாக நடத்த ஆரம்பித்தார். இந்த சகோதரி அந்த ஊழியர்கிட்ட போகும் பொழுது அந்த ஊழியர் சொன்னார், நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பின்னு சொன்னார். இந்த மகள் வீட்டில் சென்று ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபித்து விட்டு தூங்கினாள். அடுத்த நாளானது அந்த மேலதிகாரி கொஞ்சம் அன்பாக நடக்க ஆரம்பித்தார். ஒரு வாரமானது. திரும்பியும் ஒரு போஸ்டிங் அந்த சகோதரிக்கு கிடைத்தது. ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு அந்த மேலதிகாரி சொன்னார், I saw a dream about you. நான் உன்னை குறித்து ஒரு சொப்பனம் கண்டேன். ஆம் தேவ ஜனமே, நம்ம அடக்கி கொண்ட மட்டும் நமக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்து பாருங்க. வார்த்தையை விசுவாசித்து பாருங்க.
பாருங்க, அந்த சகோதரி அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசி ஜெபித்த பொழுது வான மண்டலத்தில் இருந்து தேவன் கிரியை செய்தார். யாக்கோபை தன்னுடைய தாய் மாமா துரத்தி கொண்டு வரும் பொழுது லாபானுடைய கனவில் கர்த்தர் சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளை உபத்திரவப்படுத்துகிற அந்தகாரத்திற்கு மேல கர்த்தருடைய கரம் இறங்கும். இன்னைக்கு நமக்கு விரோதமா அனுப்பி கொண்டிருக்கிற அந்தகாரத்தை உடைய நபர்கள் வீட்டில், அவர்கள் கனவுல கர்த்தர் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவஜனமே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி இருக்கிறது. ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீங்க? இந்த வார்த்தையை விசுவாசிக்கலாமே. உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புதுன்னா அது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டம் அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமா எழும்புகிற கூட்டம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த சகோதரியை பார்த்து அந்த மேலதிகாரி சொன்னா, I saw a dream, I saw a dream. நான் உன்னை குறித்து ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் ஒரு தூதன் வந்து என் பிள்ளையை ப்ரொமோஷன் கொடு என்று சொன்னான். அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீ ஆராதிக்கிறவன் தேவன் என் சொப்பனத்தில் வந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உலகம் உங்க பதவியை தடை பண்ணலாம் நினைக்கும், உங்க உயர்வை தடை பண்ணலாம் நினைக்கும். தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற நீங்க உயர்த்தப்பட்டால் தேவனுக்காக தான் நீங்கள் செயல்பட போறீங்க. உங்க குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா 4 பேர், இந்த பிள்ளைகள், இந்த குடும்பம் ஆண்டவரை தேடுது, இவங்க வீட்டில் சமாதானம் இருக்குதுன்னு சொல்லி சாட்சியாக இருக்கும். ஆனால் உங்க வீட்டில் தினமும் போராட்டமாக இருந்தால் உங்க சாட்சி அநேகருக்கு துர்சாட்சியாக மாறும். இயேசு வந்த வீட்டில் துர்சாட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேற போகிறது. இந்த அருமையான ஜெபத்தில் ஒன்று செய்ய ஆரம்பிங்க. ரோமர் 10:10 சொன்னபடி, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம இந்த பாடல்களை பாடும் பொழுதோ, வசனங்களை பேசும் பொழுதோ, இருதயத்தில் ஒவ்வொரு வரியும் விசுவாசிங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க, இருதயத்தில் விசுவாசிங்க, வாயை திறந்து பாடுங்க. இயேசு நல்லவர்னு சொன்னா இருதயத்தில் அப்படியே விசுவாசிங்க. பழைய கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் நினச்சி பார்க்காதீங்க. புதுசாக ஃபாலோ பண்ண போறீங்க. புதிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா ஆண்டவர் அப்படியே நம்புங்க. அதான் ஆண்டு சொன்னார், சின்ன பிள்ளைகளை போல மாறுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளை போல மாறாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புரியாது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கிணத்துக்கிட்ட நிப்பாட்டிட்டு மகனை அங்கே குதின்னு சொன்னா குதிச்சிரும், அதனுடைய ஆபத்து தெரியாது. இதே போல தான் கர்த்தர் மேலே நமக்கு ஒரு சின்ன பிள்ளை போல ஒரு மனசு இன்னைக்கு உண்டாகும் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறுகிறதுல சந்தேகமே இல்லை. ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு அந்த கட்டு உடைய போகிறது, அந்த இருள் ஓட போகிறது. எல்லாரும் சேர்ந்து நம்ம விசுவாச அறிக்கையிட போகிறோம். சொல்லுகிற வார்த்தைகள், இங்கிருந்து வருகிற வார்த்தைகளை இருதயத்தில் விசுவாசியுங்கள், வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். இருதயத்தில் விசுவாசித்து வார்த்தையை வாயினால் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்புகள் சத்தத்தை கேட்கும், செங்கடல் போல உள்ள பிரச்சனைகள் சத்தத்தை கேட்கும். அப்படியே அது வழி விலகி போகும். யாரையும் தேடி நீங்க சென்று 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 இந்த போராட்டத்துக்கு விடுதலை தாங்க என்று நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. வசனம் உங்க கையில் இருக்கு, துதி என்ற எக்காலம் உங்க கையில் இருக்கு, ஜெபம் என்ற ஆயுதம் உங்க கையில் இருக்கு. வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணி பாருங்க, வாயை திறந்து சொல்லி பாருங்க. இன்னைக்கு அநேகர் வாயை திறந்து சொல்ல ரெடி, ஆனால் இருதயத்தில் விசுவாசிக்க ரெடி இல்லை. ஆனால் வேதம் 2 காரியம் சொல்லுகிறது. ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். You want to believe first. நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், 2வது தான் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஏவின ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி. தேவ ஜனங்கள் இணைந்து இந்த வரிகளை சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான்
நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இருதயத்துல விசுவாசித்து வாயினால் சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, எப்படி எனக்கு தோல்வி வரும் வெற்றி வரும். ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். வஞ்சக சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் இருக்கும்போது ஆமென் என்னாலும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறைச்சாலை எல்லா சிறையிருப்பின் கதவு உங்களுக்காக உடையும். தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். உடைந்திடும். அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுங்க, சிறைச்சாலை கதவுகள். ஓ, எந்த சிறையிருப்பும் இருந்தாலும் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீங்க இருக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க இருக்கும் பொழுது நான் துக்கப்பட்டு போவதில்லை, நான் வெற்றியை அடைவேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது ஒரு நாளும் நான் தோத்து போவதில்லப்பா. தோல்வியை போல சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து நான் வெற்றி அடைவேன். என் தோல்வி வெற்றியாக மாறும். ஓ ரபா ஷதலரபா, ஓ ரகபர ஷதரபா. ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். சிஸ்டர் உங்களை தொட்டுகிறார், ஒவ்வொருவரையும் தொட்டுகிறார். பிரதர் உங்களை தொட்டுகிறார். அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். His anointing is filling you. அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கு. அன்று சொல்லுகிறார், ஒரு நாளும் தோல்வி இல்லை. தோல்வியை போல சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் ஜெயம். ஓ, உங்களுக்கு தான் ஜெயம், உங்களுக்கு தான் ஜெயம். தோல்வி உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் இடைப்படுகிறார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், எல்லா போராட்டத்திலையும் ஜெயிப்பீர்கள். ஓ, விடுதலை 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 விடுதலையின் அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. ஓ, சிலரை தொட்டு கொண்டிருக்கிறது, விடுதலை உண்டாகுது. சிலருடைய பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் காட்டுகிறார்.
அநேகரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். நடக்க முடியாம பலவீனத்தோடு இருக்கிற ஒரு அருமையான தகப்பனாரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவங்க கால்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வருகிற நாட்கள் எழுப்பி நடந்து பழையபடியும் நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. ஓ மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? ஓ மரணமே கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, ஓ ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. எல்லாரும் சொல்லுவோம், மரணமே கூரெங்கே. மரண போராட்டமே, ஓ இயேசுவினால் நீ தோற்கடிக்கப்பட்ட, மரணத்தை மரணத்தால் செய்த இயேசு எங்க கூட இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஜெப நேர குடும்பத்தாரே, அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும், வசனத்தின் மழை பெய்யும், அபிஷேகத்தின் மழை பெய்யும், நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லை. ஆவியானவர் நம்மத்தில், ஓ நம்மத்தில் இருக்கிறார். அநேகரை எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். அநேகரை இந்த நாட்கள் எழும்ப பண்ணுவார். நீங்க ஆண்டவருக்காக எழும்புவீங்க, எழுப்புதல்ல பயன்படுவீங்க. ஆவியானவர் உங்க கூட இருந்து வல்ல பெரும் காரியங்களை செய்வார் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபா பதா ரபா ஷதா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க கூட அவர் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இயேசு உங்க கூட இருக்கிறத பார்ப்பீங்க. You will see Jesus is with you. That miraculous Jesus, that glorious Jesus is with you. ஒரு குறிப்பிட்ட மலை தேசத்துல, ஒரு குறிப்பிட்ட இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மூவி கேசட் அந்த மலை மக்கள் மத்தியில் சென்று அதை போட்டு காண்பித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாரும் அதை பார்த்து அழத் தொடங்கினார்கள். அந்த சிலுவை காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாரும் அழுதார்கள், ஏங்கி ஏங்கி அழுதார்கள். அந்த கூட்டம் முடிஞ்சோன்னே, ஏன் நீங்க இவ்வளவு அழுறீங்கன்னு கேட்டா, இந்த மனுஷனை நாங்கள் டெய்லியும் மலைக்கு கீழே பார்ப்போம், அவர் கீழே தான் நடந்து போயிட்டே இருப்பாரு, அந்த மனுஷனை தான் இந்த டிவிக்குள்ள நாங்கள் பார்த்தோம், அவரை அடிச்சு கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அழுறாங்க. அப்போதான் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டவருடைய அந்த சிலுவை காட்சிகளை பற்றி அந்த வீடியோவை போட்ட அந்த மலை தேச மக்களுக்கு போட்டு காண்பித்த அந்த சுவிசேஷகர்களுக்கு புரிந்தது, நம்ம அருமை இரட்சகர் இங்கே சுவிசேஷம் வந்துடாதா? யாராவது இங்கே சுவிசேஷம் அறிவிக்க வரமாட்டாங்களா? அறுவடை எவ்வளோ மிகுதியாக இருக்கு, ஆனால் ஆட்கள் குறைவாக இருக்கே. இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேனேன்னு சொல்லி அந்த இடத்துல அப்பியராக இருக்கிறாரு. அது அந்த காட்டு மக்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதனால தான் அவங்க ஏங்கி அழுதுருக்குறாங்க. ஏன்னா அவங்க மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுதெல்லாம் அந்த மனிதர் அங்கே ரோட்டில் நடந்து போயிருக்கிறாரு.
இதை பார்த்துருக்குறாங்க. இந்த மனிதனையா, நல்ல மனுஷனையே அடித்து கொள்றாங்கன்னு அவங்க ஏங்கியிருக்காங்க. ஆம் தேவஜனமே, God will be with us. நம்ம கூட இருப்பார். இயேசு உங்க கூட இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் அதை தான் காட்டுகிறார். செவிடும் ஊமையுமான ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல இயேசு இல்லாம இருந்திருந்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா செவிடனா இருந்திருப்பான். இயேசு இருந்ததுனால காதுகள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த எழுப்புதல் காலத்தில் இயேசு யார் கூடயோ இருப்பாருனால உங்க கூட இருப்பாரு, உங்க கூட பேசுவாரு, உங்க சொப்பனத்தில் பேசுவாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாரு. யூ ஆர் நாட் ஆர்டினரி வெசல், யூ ஆர் அ யூனிக் வெசல். நீங்கள் சாதாரண நபர் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு விசேஷித்த பாடுகள், உங்களுக்கு விசேஷித்த பாதை உலகம் செல்லுகிற பிரகாரமாக உங்களுக்கு இருக்காது. அதனால்தான் நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாருக்கும் நடக்கிறது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கை விசுவாசம், உங்கள் வாழ்க்கையினுடைய பாதை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது கர்த்தரே நடத்துவார். உங்க வாழ்க்கையை ஒரு உலகத்தான், ஒரு நல்ல ஆபீசர் பணம் தந்து நடத்த முடியுமான்னு கேட்டா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த பணக்காரனாலையும் நடத்த முடியாது. அவர்கள் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்துவார். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஏனென்றால் தேவ பிள்ளைகள் நடந்து போகிற பாதை வித்தியாசமான பாதை. அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜாக ஆண்டவர் நடத்துவார். அதனால் தான் நித்தமும் நடத்துகிறார். ஆனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளோடு பேசி பேசி நடத்துவார். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு பேசினார். இருதயத்தில் விசுவாசிங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருக்கு இருதயத்தில் விசுவாசிக்க தெரியவில்லை. ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் ஆக்காம, ஒரு சம பொழுது கூட தேவ ஜனங்கள் வீணாக்கி விடாதபடி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருங்கள். வார்த்தையை சொல்ல சொல்ல வார்த்தை உங்களை நோக்கி வர வர சுகம் வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது. ஆம் தேவ ஜனமே, உங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் அது உங்களை உருமாற்றும், உங்கள் சிந்தனையை மறுரூபப்படுத்தும். இட் வில் renew your mind. You cannot change the situation, but you can renew the mind. When God perform miracle, the situation will change. உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றுகிறதற்கு வசனம் உதவி செய்யும். சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் தான் முடியும். ஆனால் மனநிலையை மாற்ற உங்களால் தான் முடியும். இந்த வேத வசனம் தான் மனமாற்றத்தை, மைண்டை ரினியூ பண்ணி மனதை புதுப்பிக்கும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசியிருந்தார். ஆரம்பத்தில் இருந்தே பேசினார். இருதயத்தில் விசுவாசிங்க என்று சொன்னார். ஒவ்வொரு வரியை நீங்கள் விசுவாசித்து சொல்லியிருந்தால் அதனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படும். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசத்தை பற்றி தெரியாது. எப்படி விசுவாசம் கிரியேட் ஆகுதுன்னு கூட தெரியாது. ஏனென்றால் நீங்கள் இருதயத்தில் நம்பினாதான் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ண முடியும், வாயை திறந்து அறிக்கை பண்ண முடியும். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சபைக்குள்ளே போகிறீங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. அதனால் நம்ம பாட்டு பாடணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் பாட்டு பாடுறதுனால அது ஆராதனை செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் பாட்டு பாடும் பொழுது அந்த வரிகளை உணர்ந்து, அந்த வரிகளில் இருக்கிற ஆவியானுடைய வார்த்தை வசனங்களை உணர்ந்து, அந்த வரி என்ன சொல்லுதுன்னு உணர்ந்து உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் பாருங்கள். உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போனதுனால தான் உங்கள் வாய் திறந்து பாட ஆரம்பிக்கும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, சபைக்கு போகிறாங்க, மியூசிக் நல்லா இருக்கிறத கேட்டு பாடிக்கொண்டு இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அடுத்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டாக இருக்கும். நமக்கு பிடித்த பாடல் பிடிக்காத பாடல்னு ஒன்றுமே கிடையாது. சில மியூசிக் கேட்குறதுக்கு இன்பமாக இருக்கும், சில மியூசிக் கேட்குறதுக்கு இன்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் விஷயம் என்னவென்றால், வார்த்தை இருதயத்துக்கு போனால் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் காதுனால் மட்டும்தான் கேட்டீங்க, அந்த வார்த்தையை உங்கள் சிந்தனைக்கு தான் கொண்டு போனீங்க. அதனால்தான் அழகா இருக்கு அழகா இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா வார்த்தை அழகாக இருக்கும். இருதயத்துக்கு போகிற எல்லா வார்த்தையும் இனிப்பாக தான் இருக்கும். வார்த்தை இருதயத்துக்கு வர வேண்டும். இருதயத்துக்கு வந்த பிறகு தான் அது வாயை திறந்து கன்ஃபஸ் ஆகுது.
நீங்கள் அந்த ஆராதனை போகும் பொழுது ஆவியானவர் ஒரு பாடலை ஊழியர் மூலமாக பாடிக்கொண்டிருப்பார். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நீங்களும் இணைந்து அதை விசுவாசித்து சொல்ல சொல்ல உங்கள் இருதயத்துக்குள்ள வசனம் இப்போ போயிட்டு போன வசனம் உங்கள் உள்ளத்தை நிரம்பி அது வாயிலிருந்து புறப்படுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற தவறு, இருதயம் நிரம்பாமல் வாய் பேசுகிறது. இருதயம் நிரம்பாமல் ஜெபம் பண்ணுகிறார்கள். அதனால் தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆவியில் நிரம்பி ஜெபித்தார்கள். ஆவியில் நிரம்பி என்றால் வசனத்தினுடைய இன்னொரு பெயர் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலும் வார்த்தையாலும் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஜெபித்தார்கள். ஜெபம் அற்புதமாக இருந்தது. ஜெபத்திற்கு பதில் உண்டுங்க. ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. இது ஒரு சின்ன செக்ஷன் தான். இந்த செக்ஷனில் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறத சொல்லிட்டு இந்த செக்ஷனை நம்ம முடிக்க போகிறோம். இந்த நாட்களில் வெளி ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறபடியால் தேவ ஜனங்களை ஆவியானவர் சொல்லுகிற மெயினான தூதுகளை, ஆவியானவர் சொல்லுகிற மெயினான ப்ராஃபசிஸ் என்ன சொல்லுகிறாரோ உங்கள்கிட்ட கைமாறிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வெளி ஊழியங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை நடத்த தேவன் கிருபை தருவாராக. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணார். மக்கள்கிட்ட சொல்லு, அவங்க இருதயத்தில் நிரம்ப சொல்லு. வசன வாஸ்தா வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக சொல்லுன்னு சொல்கிறார். ஒரு பாடலை பாடுனா அந்த பாடலை இருதயத்துக்கு கொண்டு போங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாடுங்க. ஸோ இருதயத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருகிறது தேவச்சனமே? விசுவாசம் கேட்கறதுனால வருகிறது. வேதத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்க பல ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க ஆண்டவராகிய இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. அவர்களுக்கு வேதம் தெரியாது, வேத எழுத்துக்கள் தெரியாது. ஒரு நாள் சபைக்கு போகல, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த ஒரு பெண்மணி. எப்படி அந்த விசுவாசம் கிரியை செய்தது? எப்படி வாழ்க்கை மாறினது? காரணம் வார்த்தை. ஓ, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தை ஒரு பாடல் மூலமாக உங்கள்கிட்ட வரலாம், ஒரு சின்ன வசனம் மூலமாக வரலாம், ஒரு சகோதரன் சகோதரி மூலமாக வரலாம், ஒரு ஊழியக்காரன் மூலமாக வரலாம், ஒரு சொப்பனம் மூலமாக வரலாம். திரும்பியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை ஒரு கனவு மூலமாக வரலாம், ஒரு பாடல் மூலமாக வரலாம், ஒரு வசனம் மூலமாக வரலாம், ஒரு ஊழியர் மூலமாக வரலாம், ஒரு சகோதரன் தேவனை ஆராதிக்கிற ஒரு சகோதரி, யார் மூலமானாலும் வசனம் வரலாம். வசனம் வரும் பொழுது வசனத்தை காதால கேட்டீங்கன்னா விசுவாசம் வரும். விசுவாசம் வர வேண்டும் என்றால் வசனம் காதுகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். அதனால்தான் வேதத்தை கொஞ்சம் சத்தம் போட்டு வாசிக்கணும். அதனால்தான் தண்ணி ஜபத்தில் உங்கள் ஜபம் உங்கள் காது கேட்க ஜபிக்கணும். ஏன்னா வசனம் வார்த்தை உங்கள் காது கேட்டுச்சுன்னா விசுவாசம் கூடுது. விசுவாசம் கூடினால் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் கூட கூட வாயை திறந்து ஜபிப்பீங்க. வாயை திறந்து ஜபிக்கும் போது அற்புதம் நடக்குது. தெளிவாக வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசித்திருப்பீங்க, கர்த்தர் நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், இந்த பிரச்சனை சாட்சியாய் மாறும், இந்த வேதனை சாட்சியாக மாறும் என்று நீங்க நினைக்கும் பொழுது நீங்க உள்ளத்துல உங்க விசுவாசம் கூட கூட வாயால கன்ஃபஸ் பண்ண அப்படியே அன்று செய்வார். ஏனென்றால் வசனம் தெளிவா சொல்லுது. ஸோ இன்னைக்கு விசுவாசம் கூடும் பொழுது ஆண்டருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ விசுவாசம் எப்படி வருது? வசனத்தை கேட்க கேட்க வருது. நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட சகையோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவருக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்திருக்கும்? எல்லாரும் பேசுகிறத கேட்டிருப்பார். இயேசு நல்லவருப்பா, இயேசு பாவியை மன்னிக்கிறார், இயேசு வியாதியை சுகமாக்குறாருன்னு காதில் தான் கேட்டார். கேட்ட உடனே விசுவாசம் ஒர்க் ஆயிட்டு. எப்படி பார்த்தீங்களா? விசுவாசம் சட்டனா கிரியை செஞ்சிச்சு. நம்ம கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை என்றாலும் அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒரு நபர் காஸ்பலை ஷேர் பண்ணதுனால தான் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாடி வந்தது.
நாம் பிறந்ததிலிருந்தே தேவ பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை. நம்ம பிறந்ததில் இருந்து நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று, நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. சிலர் மட்டும்தான் 7 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்குற அநேகர் நீங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை 2ஆம் தலைமுறையாக இருக்கலாம். நீங்கள் முதல் தலைமுறையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாராவது உங்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வியாதியில் இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் யாராவது ஜெபம் பண்ண வந்திருப்பாங்க, அவங்க ஒரு பைபிளை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லை இது எதுவுமே நடக்கலை, உங்கள் கல்யாணம் அன்னைக்கு யாரோ ஒரு பைபிளை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நேரம் நீங்கள் நைட்டு திறந்து பார்த்துருப்பீங்க, அந்த பைபிள் உங்களோட பேசியிருக்கும். இப்படி தான் ஏதோ விதத்தில் அந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசுனதுனால தான் விசுவாசம் உண்டானது. ஸோ இப்போ விசுவாசம் உண்டாயிட்டு இப்போ என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச வேண்டும். ஸோ முதலாவது உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும், பின்பு வாயை திறந்து பேச வேண்டும். பேசின பிறகு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். கர்த்தர் சித்தமானதை செய்து கொண்டே இருப்பார். அற்புதம் நடக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னதை பேசிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் அற்புதம் நடந்துச்சுன்னா அது தேவ சித்தம். அற்புதம் நடக்கலையா, ஆண்டவர் இன்னும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், இன்னும் ஜெபத்தை கூட்ட வேண்டியதான். கானா ஒரு கல்யாணத்தில் பாருங்க, இயேசுட்ட வந்தாச்சு. தாயார் இயேசுட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் சொன்னார் என் நேரம் இன்னும் வரல. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 1 வருஷம் எடுக்கலை. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லாமல் போயிட்டு, பட் ஆனால் ஒரு 5 நிமிஷம்னாலும் நேரம் வந்தால் தான் ஆண்டவர் செய்வார். 5 நிமிஷத்தில் ஆண்டருடைய நேரம் வருதுன்னா அந்த 5 நிமிஷம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். சில நேரம் நம்ம சில கடைகளில் போகும்பொழுது மத்தியால சாப்பாடு 12:30 மணிக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த 12:30 மணிக்கு தான் அவங்க அந்த கேட்டை திறப்பாங்க மத்தியான சாப்பாடுக்கு. இல்லைன்னா சில நேரம் காலையில் போக்குவரத்தில் உள்ளவங்க 11 மணிக்கு சாப்பாடு இருக்கான்னு சொல்லி கடையில் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, மதியம் 12:30க்கு மதிய உணவு. ஸோ அங்கே போனால் சில ரெஸ்டாரண்ட்லலாம் அந்த கேட்டை பூட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் 12:30 ஆனவுடன் when the time come 12:30 they open the gate. அது வரைக்கும் யாராக இருந்தாலும் அந்த கேட்டை திறக்க முடியாது, அவங்க வெயிட் பண்ணணும். இதே போல் தெய்வச்சனமே, நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் நேரம் வரும்பொழுது அற்புதம் நடந்துடும். ஆனால் உங்கள் சார்பில் ஜெபம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டருடைய நேரம் வந்தும் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆவியில் தெளிவில்லாமல் இருப்பீங்க. அதனால தான் நாம் இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நீங்கள் பார்த்துருப்போம், நீங்கள் யாராவது கேட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்ம இருதயம் பலவீனமாக இருக்கும் பொழுது, இருதயத்தில் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. நம்ம இருதயம் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. குழம்பின மனிதனை வச்சு, டிப்ரெஸ்ட் மனிதனை வைத்து தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல நீங்கள் டிப்ரெஸ்டில் இருந்து வெளியே வரணும். தேவன் உங்களை பயன்படுத்தணுமா, தேவனுக்காக நீங்கள் நிற்கணுமா, உங்கள் இருதயத்தில் உள்ள டிப்ரெஷன், கவலை, மன்னிக்க முடியாத தன்மை, கில்ட்டினஸ், இது எல்லாமே நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஃப்ரீ ஸ்பிரிட்டாக நீங்கள் இருக்கணும். கள்ளம் இல்லாத, கபடம் இல்லாததான் நீங்கள் நிற்கணும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுது எப்படி மினுமினு நீங்கள் மினுங்கினீங்களோ, எப்படி வெண் பஞ்ச போல் இருந்தீங்களோ, அப்படி இருந்தால் தான் தேவன் உங்கள்கிட்ட பேசுவார். அநேகருக்கு தேவன் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க, பட் அவங்க இருதயத்தில் ஃபில்டர் போட்டு மூடினது போல மூடி இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், லெட் ஆல் டோர்ஸ் ஓப்பன். இப்பொழுது இந்த சத்தம் கேட்கும் பொழுதே அந்த கதவு திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் திறப்பாராக. கர்த்தர் சத்தம் பலமாக கேட்கட்டும், ஆடியோவலாக கேட்கட்டும். உங்கள் அம்மா உங்களை பார்த்து மகனே மகளே உங்க பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது எப்படி இருக்கு, இதே மாதிரி கேட்கட்டும். தேவ ஜனங்களே, நான் பொய் சொல்லவில்லை. சில நேரம் ஆவியானவர் அப்படி பேசுகிறார். நான் நிறைய ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் சில பெயர்களை சொல்லுவார் பாருங்க, எனக்குள்ள அது ரிங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கும். சில ஊர் பேர் சொல்லுவார், அந்த ஊர் பேரை நம்ம இருதயத்தில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம அங்கே போய் இந்த ஊர் யாருன்னு கேட்டோன்னு அந்த பாஸ்டர் சொல்லுவார், இந்த ஊர் தான்ப்பா எங்கள் ஊர், நான் இங்கே இருந்தால் ஊழியத்துக்கு வந்தேன். இப்படி நான் பல சம்பவங்களை பார்த்துருக்கிறேன். அந்த சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டருடைய சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஊழியத்தில் நிரூபிப்பார், நான் உன் கூட இருக்கிறேன் நிரூபிப்பார். தெய்வச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாரே, அது என்ன தெரியுமா? இந்த கடுகளவு விசுவாசம் எப்படி வருது?
நிறைய ஜெபித்தால் வரும் நினைக்கிறீங்களா? ஜெபித்தால் வரும். ஆனால் ஜெபத்தில் வசனம் இருக்க வேண்டும். ஆவியானவர் வார்த்தையால் உங்கள்கிட்ட பேச வேண்டும். அதனால்தான் ரோமர் 10:17 சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும். faith come by listening. நீங்க வசனத்தை காதால கேட்கணும். கேட்கலன்னா விசுவாசம் வராது. நிறைய பேர் மௌனமா வாசிப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு விரும்புகிறீங்களா? வசனத்தை மனசுக்குள்ளே வாசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசம் அனல் பறக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாயிலிருந்து அக்னி போல தேவனுடைய வல்லமை வெளிப்பட விரும்புகிறீங்களா? நீங்கள் அந்த மலையை பார்த்து பேர்ந்து போக சொன்னால் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆம் தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். நீங்கள் இருதயத்தில் வசனத்தை வாசித்து கொண்டு இருந்தாலும் காதாலையும் கேட்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு கேட்டு கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் இருதயத்தில் விசுவாசம் கூடும். இப்படி விசுவாசம் கூடும் பொழுதுதான் அந்த கடுகளவு விசுவாசம் உருவாகும். அந்த நேரம் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லும் பொழுது அது போய்விடும். இதே போல தனி ஜெபத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் சோர்ந்து போயிருக்குதுப்பா. சோர்ந்து போனா என்ன? விசுவாசத்தின் பட்டியல், விசுவாசத்தின் தேன் கூடு நம்ம கையில் இருக்கு. அதை எடுத்து வாசித்து பாருங்க. இந்த காட்டு தேனு கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, உயரமான இடத்துலேருந்து கொண்டு வருவாங்க. அதுதான் வேத வசனம் நம்ம கையில் இருக்குது. பல பரிசுத்தவான்கள் பல துன்பத்தில் எழுதி வச்சது இருக்குது. நீங்கள் அதை வாசித்து பாருங்க, காது கேட்க வாசித்து பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் செய்தி கேட்க வைக்கிறாரு. தேவஜனமே, பைபிளில் இருந்து அநேகரால் வாசித்து ரகசியங்களை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு அவ்வளோ போராட்டம் இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியர்கள் மூலமாக பேசுகிறாரு. பட் ரெண்டுமே வேணும். என்னதான் அடுத்த ஆள் ஊட்டி கொடுத்தாலும் தான் கையால் எடுத்து சாப்பிட்ற பிள்ளை தான் தைரியமாக பலமாக வளரும். ஸோ செய்தி கேட்குறது எல்லாமே அடுத்த ஆள் ஊட்டி கொடுக்குற அனுபவம் தான். அவங்க எத்தனை நாள் ஊட்டி கொடுப்பாங்க? நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் ஊட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வளர்ந்தாச்சு, 25 வயசு ஆகுது, இப்போ ஊட்டி கொடுத்தா அது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அது பலவீனத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க பேசணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், தினமும் அவங்க பேசி நடத்துறதை காட்டிலும் தினமும் கர்த்தர் நம்மளோடு பேசணும், வேத வசனம் மூலமாக அவர் பேசணும். இது நடக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை சீர்திருத்திக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஸோ ஊழியர்கள் மூலமாக பேசுவது அவசியம்தான். அது ஒரு நாள் 2 நாள் இருக்கட்டும், ஆனால் தினமும் கர்த்தர் உங்களோடு பேசணும். அதுதான் வேத வசனம் மூலமாக பேசுவார். வேத வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு வாசிக்கணும். ஸோ வாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய கைடன்ஸோடு, பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தோடு வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உணவாக உள்ள போகும். கொஞ்சம் சத்தம் போட்டு வாசிக்கும் பொழுது அது உள்ள போகும். ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்லுவார், காலையில் எந்திரிச்ச உடனே ஆதியாம் யாத்ராம் என்னாகம்லாம் வாசித்துட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய மைண்டுக்கு அது புரியாமல் இருதயத்துக்கு போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், என்னாகமத்தை வாசித்து பாருங்க, ஒரே நம்பர்ஸ் பட்டியலாக இருக்கும். அதே இது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆனால் சங்கீதத்திலே உட்காந்துடவும் கூடாது. சங்கீதத்தை வாசித்த நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இருதயத்துக்குள்ளே சங்கீதம் போய் கொண்டு இருக்கும். உடனே நீதிமொழிகளில் கொஞ்சம் வாசிக்கலாம், உடனே ஒரு மத்தையில் ஒன்று வாசிக்கலாம், எபிஸ்டல்ஸில் கொஞ்சம் வாசிக்கலாம், ஆண்டவர் இடைப்படுகிற மாதிரி. ஆனால் எப்பொழுதுமே அந்த தேவ ஊழியர் சங்கீதத்தில் தொடங்குவாராம். காரணம் என்னவென்றால், சங்கீதம் ஒரு பால் போல இருக்கிறது, ஒரு குப்பி பால் போல ரொம்ப லெகுவாக இருக்கிறது, ஈஸியாக புரிகிறது, நேராக இருதயத்துக்கு போகிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் சொல்லும் பொழுது அது நேராக நமக்கு புரிகிறது. என்னாகவும் சொல்லும் பொழுது அதில் வரலாறு இருக்கும். ஸோ பழைய ஏற்பாடு எடுத்து காலையிலே வச்சு ரிசர்ச் பண்ண தொடங்கிடுவாங்க அநேகர். காலையிலே பேசிகிட்டு இருப்பாங்க, மெத்துசலாம் இத்தனை வயசு வாழ்ந்தார், அதை வாழ்ந்தார், தப்பு கிடையாது. பட் ஆனால் டிவோஷனல் டைமை ரிசர்ச் டைம் ஆக்குற தேவஜனங்கள் உண்டு. தேவனோடு பேச வேண்டிய நேரத்தை, இருதயத்தை வார்த்தையினால் நிரப்ப வேண்டிய நேரத்தை, மூளைக்கு தேவையான அறிவுரைகளை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்கள் பெரையா தேசத்தாரை போல நீங்கள் வசனத்தை ஆழமா நேசிக்கவும் செய்யணும், அதை ரிசர்ச் பண்ணணும். ஆனால் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை தேடி இருதயத்தில் தியானிக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசுவார். அன்னைக்கு தேவையான வார்த்தையை தருவார். ஒரு பாட்டை தந்திருப்பார். ஒரே போராட்டமான நிலை வரும்பொழுது அந்த பாட்டு மூலமாக இயேசு பேசுகிறத உணர முடியும். மகனை கொஞ்சம் பொறுத்துக்க, மகளை கொஞ்சம் பொறுத்துக்க, உன்னை நான் சாதிக்க வைக்கிறேன், பயப்படாதேன்னு அவர் பேசுகிறத உணர முடியும். தெய்வச்சினமே, நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார்.
ஒரு காலையிலே பேசணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம காலையில் எடுத்து கஷ்டமான பேசேஜஸ் எல்லாம் எடுத்து பைபிளை படித்து கொண்டு இருந்தா இருதயத்துக்குள்ளே வார்த்தை போகாது. ஸோ நம்மளும் மனுஷங்க தான், நமக்கும் வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது. ஸோ அதனால் நம்ம காலையிலே எழுந்தவுடன் பாடல்கள் பாடி ஸ்தோத்திரம் பண்ணினவுடன் வசனத்தை, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கும் பொழுது எளிதாக உள்ள போகும். அதன் பிற்பாடு மத்தேயு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இல்லை என்றால் ரோமர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டியதான். சிலர்லாம் காலையில் எந்திரிச்சவுடன் வெளிப்பாடு புஸ்தகத்தை எடுத்து வச்சிருவாங்க, ரெவலேஷன். தப்பு கிடையாது, ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் அவங்களுக்கு புரியாது இது என்ன சொல்கிறாங்க, இது என்ன சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். உங்கள் ஆவியில் பலன் வந்த பிறகு, உங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் வந்த பிறகு நீங்கள் வெளிப்படுத்தல் வாசித்தால் அது புரியும். ஏன்னா ஆவியானவர் போதிக்க தொடங்கிடுவார். ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே மாம்ச சிந்தனை அப்படியே ஒரு டம்மாக இருக்கும். ஜெபிக்க மனசு வராத நாட்கள் வரும். அந்த நேரத்தில் தேன் கூடாகிய வேத வசனத்திலிருந்து தேன்களை எடுக்க கர்த்தர் அழைக்கிறார். ஸோ இன்னைக்கு கூட ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை அதுதான். விசுவாசம் கேள்வியினால் வரும். யூ வாண்ட் டு லிசன் வேர்ட் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். ஸோ வார்த்தையை கேளுங்க, நிறைய கேளுங்க. நிறைய கேட்டு 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 போகும்பொழுது இருதயம் நிரப்பப்படும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுக்களவு விசுவாசம் இருந்தால். ஸோ விசுவாசம் சொல்லுகிறது சும்மா புசுவான மாதிரி வருகிற விஷயமே அல்ல. விசுவாசம் சொல்லுகிறது அது உங்கள் காதின் வழியாக சென்று உங்கள் சிந்தனை என்ற கதவை தாண்டி இருதயம் என்ற அறைக்கு செல்ல வேண்டும். ஆமேன். காது ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. ஒரு வீடுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கார் நிப்பாட்டுகிற ஒரு கோட்டியாடு இருக்கும் கண்டிப்பாக. அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும், அதுதான் மெயின் கேட்டு. ஸோ உங்கள் காது ஒரு மெயின் கேட்டு மாதிரி இருக்குது உங்கள் சரீரத்தில். உங்கள் சிந்தனை அந்த மெயின் பால்கனியிலேருந்து உள்ளே வந்தோடனே வீடோடு சேர்ந்த ஒரு கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் டோர். உங்கள் வீட்டினுடைய டோரை திறந்தா அநேகருடைய வீட்டுக்கு முன்னாடி கோட்டைச்சோறு போட்டு ஒரு நல்ல கிரில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கிரில்லுக்கு தான் உங்கள் காது கோப்பனையாக இருக்குது. உங்கள் காதுனுடைய இயர் ட்ரம்ஸ்லேருந்து வசனம் உள்ளே போகும்பொழுது அது சிந்தனையில் போகுது. சிந்தனை ஒரு வீட்டினுடைய டோர் மாதிரி இருக்குது, ஒரு வீட்டினுடைய கதவு மாதிரி இருக்குது, அந்த மர டோர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மர டோர் உங்கள் சிந்தனையாக இருக்குது. ஆனால் உங்கள் ஹார்ட் பெட்ரூமாக இருக்குது. ஸோ வார்த்தை எங்கே போகணுன்னா பெட்ரூமுக்கு போகணும். வார்த்தையை எங்கே கொண்டு போகணும்? பால்கனியில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு கதவு திறந்து கெஸ்ட் ரூமில் வைக்கக்கூடாது. வார்த்தை நம்மோடு இருக்கிற நபர். வார்த்தை நம்ம உயிரிலும் மேலானது. உங்கள் கணவர் உங்கள் மனைவியை காட்டிலும் வார்த்தை மேலானது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்படி என்றால் என்ன? வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்காத எந்த தேவ பிள்ளையாலையும் வாழவே முடியாது. நான் என் பணத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னீங்கன்னா வார்த்தை இல்லாமல் நடக்கிற அநேக அட்டுழியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நித்திய ராஜ்யத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. ஸோ இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மளோடு பேசினார், நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியை நம்ம பாடணும். ஸோ ஆம்தேவ சின்னமே, இந்த அருமையான சின்ன ஆலோசனை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் ஆவியானவர் இன்னும் அதிகமாக பேசுவார். ஸோ அநேக ஊழியங்கள் காரணமாக ஸோ எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவ ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அநேக ஊழியங்களை செய்ய உதவி செய்கிறார். பல ஆத்மாக்களை தொட்டு கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் ரெக்கார்டிங் எல்லாமே நமக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொன்ன ஊழியங்கள் எதெல்லாம் அவர் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். பின்பதாக ஆன்லைன் மூலமாக அநேக மக்களை ஆண்டவர் தொடுறதுக்கு இந்த மீடியம் ஆண்டு யூஸ் பண்ணுறார். யோசித்து பாருங்க, அநேகருக்கு 7 வருஷம் தடை, பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் திருமணம்லாம் நம்மளுடைய ஜபத்தில் நடந்துச்சு. ஒருவேளை அந்த 100 நாள் ஜபத்தை ஆவியானவர் ஏறெடுக்க நமக்கு சொல்லி நம்ம செய்யாமல் போயிருந்தால் என்ன இருக்கும்? அந்த ஆத்துமாக்கள் குழந்தை இல்லாமலே இருந்திருப்பாங்க. அந்த ஆத்துமாக்களுக்கு திருமணம் ஆகாமலே இருந்திருக்கும். சத்ரு கெட்டிய வைத்திருந்திருப்பான். பைபிளில் 18 வருஷமாக ஒரு சகோதரியை கட்டி வைத்திருந்தான் பிசாசு. இயேசுநாதர் அங்கே போகாமல் இருந்திருந்தார்னா அந்த சகோதரி 18 வருஷமா கூனியா இருந்தா ஆயுஷ் நாள் ஃபுல்லாவே கூனியா இருந்திருப்பா. வேதத்தில் 38 வருஷமா ஒருத்தன் அந்த பெதஸ்தா குளத்தருகே இருக்கிறார். இயேசு அங்கே போகாமல் இருந்திருந்தா
அவன் கடைசி வரைக்கும் உடவனாவே இருந்திருப்பான். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றதுனால நாங்கள் கொண்டு வரோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு வரோம். இருந்தாலும் நம்ம மேலே ஒரு அழைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த அழைப்புக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியம் கொடுப்போம். அதுதான் தேசமெல்லாம் சென்று ஆண்டோட ஊழியங்களை செய்ய ஆண்டு வைக்கிறார். அநேக ஆத்துமாக்களை நேரடியாக சந்திக்க, சபைகளுக்கு செல்ல, ஊழியங்களை செய்ய, அநேக வேதாகம கல்லூரி பிள்ளைகளை நடத்த ஆண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக வருகிறதுனால் நம்மளுடைய ஆன்லைனில் போடக்கூடிய சில வீடியோக்கள் மிஸ்ஸாகி விடக்கூடாது என்று கொஞ்ச நேரமாவது மக்கள்கிட்ட பேசிவிட வேண்டும், கொஞ்ச நேரமாவது ஆண்டு சொல்லுகிற காரியத்தை சொல்லிவிட வேண்டும் என்று தான் முயற்சி பண்ணி இந்த வீடியோக்களை நாங்கள் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்காகவே ஆண்டு அனுப்பியிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் வேணும்னாலும் உங்கள் காதை திறந்து கேளுங்க. காதை திறக்கிறது மட்டுமல்ல, சிந்தனையில் கொஞ்சம் இடம் கொடுங்க. சிந்தனையில் இடம் கொடுத்து நீங்கள் இருதயத்தில் கொண்டு போங்க. இருதயத்தில் கொண்டு போன நீங்கள் வாயை திறந்து பேசுங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய ஜனம், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட விலையேறப்பட்ட இந்த ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யார் ஆண்டவரே? இவர்களை கொண்டு நீங்கள் செய்ய நினைச்ச திட்டம் நிறைவேறுவதாக. சத்ருவானவன் எந்த குழப்பங்களை கொண்டு வராதபடி, சத்ருவானுடைய எல்லா தந்திரங்களையும் கண்டுபிடித்து, சத்ருவான் என்னென்ன மறைமுகமான ஆயுதங்களை வைத்திருக்கிறான் என்று கண்டுபிடித்து தேவ ஜனங்கள் முன்னேற உதவி செய்யுங்கப்பா. வார்த்தையை எப்படி உள்ளத்துக்கு கொண்டு போகணும், எப்படி கன்ஃபஸ் பண்ண வேண்டும், எப்படி விடுதலை நடக்குது என்று நீங்கள் இன்னைக்கு பேசுனீங்க. இந்த மீட்டிங் முடிந்த பிறகு இதில் இருக்கிற எல்லாரும், இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் வார்த்தையை கேட்டு இருதயத்துக்கு கொண்டு போய் வாயினால் அறிக்கை பண்ண தேவன் உதவி செய்வீராக. நிலைமைகள் மாறுகிறதே, let them see, அவர்கள் பார்ப்பார்களாக. சீசர்களை நீர் அனுப்பின பொழுது பிசாசு ஓடினதை பிராக்டிக்கலாக, அனுபவ ரீதியாக அவர்கள் பார்த்தார்களே, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் ஆண்டவரை கீழ்ப்படிந்து இருதயத்தில் வசனத்தை கொண்டு போய் ஜபத்தில் கன்ஃபஸ் பண்ணி, வாயை திறந்து அறிக்கை பண்ணி, யாரெல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்களோ அந்த மலைகள் பெயர்ந்து போகிறதை இவர்கள் காணட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் சந்திக்கும் வரை தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் எங்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியங்கள் தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதமான ஊழியங்களை தேவன் நடத்த கிருபை தருவீராக. பிரைட் டைம் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மீட்டிங்கில் அட்டன் பண்ணுங்க. இடப்பட்ட நாட்களில் இன்னொரு சேனலில் நம்ம போடுகிற வீடியோவை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.